السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் நாம் கடந்த காலங்களில் அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் குறித்து தொடர்ச்சியாக படித்து வந்தோம். கிட்டத்தட்ட 29 தொடர்கள் முழுமையாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் குறித்து படித்தோம். இன்றைய இந்த வகுப்பிலிருந்து ஒரு புதிய தொடர், இது ஒரு 15 தொடர்களை உள்ளடக்கியது. இது முதலாவது. இது பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்தடுத்த தொடர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இடம்பெறும். அப்போ இதில் முதலாவது தொடர், அதாவது சஹாபிய பெண்களின் படிப்பினை தரும் வரலாறு. சஹாபிய பெண்களின் படிப்பினை தரும் வரலாறு தான் இதனுடைய தலைப்பு. அப்போ இந்த சஹாபிய பெண்கள் குறித்து நிறைய புத்தகங்கள் தமிழில் எழுதப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். நான் அதை எதையுமே பார்க்கவும் இல்லை, அதை பொதுவாக கேட்குறதும் இல்லை. அதாவது இந்த தலைப்பில் அரபு மொழியில் எழுதப்பட்ட மூல நூட்கள், ஆதாரபூர்வமான நூட்கள் நம்முடைய வகுப்பில் கலந்து கொள்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ அதாவது தமிழில் எழுதப்படுறதோ அல்லது இப்போ உள்ள எழுதப்பட்ட புத்தகங்களையோ நான் என் தனிப்பட்ட வகையில் நான் என்ன செய்யறதில்லை, படிக்கிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. அதாவது மூல நூட்கள் இருக்குதானே, குர்ஆன், ஹதீஸ், அதுபுறம் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட அறிஞர்களுடைய அந்த புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் என்னுடைய செய்திகள் வரும். அதுவும் ஆதாரபூர்வமான செய்திகள். இந்த அறிஞர் சொன்னார் என்பதற்காக வேண்டிய அல்ல, அதை மேலதிகமாக இன்னும் ஒவ்வொரு செய்திகளையும் திறனாய்வு செய்து ஒவ்வொரு அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் பார்த்து தான் இந்த செய்திகள்லாம் சொல்லப்படும். அப்போ இந்த தலைப்பு சஹாபிய பெண்களுடைய படிப்பினை தரக்கூடிய வரலாறு என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு தொடர். அந்த வகையில் இந்த முதலாவது வகுப்பு இன்ஷா அல்லாஹ் சஹாபா ஆண்கள், சஹாபாக்கள் சொல்லுவோம். சஹாபாக்கள் அப்படின்னா யாரு, அவங்களோட வரலாறு, அவங்களோட சிறப்பு, அவங்கள பற்றி உள்ள அறிமுகம் எல்லாம் நமக்கு அதிகமாக பரிச்சயமாக உள்ள விஷயம்தான். சஹாபாக்களை பற்றி நமக்கு என்ன செய்யும் தெரியும். குறைந்தபட்சம் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன், அது மாதிரி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சஹாபிய பெண்களில் ஹதீஜா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தது ஒரு சில சஹாபிய பெண்களை தவிர வேறு யாருக்கும் பெருசாக வேறு பெயர்கள் தெரியாது, வரலாறு தெரியாது என்ற அடிப்படையில் தான் இந்த தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சில பெயர்கள் எழுதுவாங்க. சில புத்தகங்கள் நம்ம வாசித்து பார்க்கும்போது, அதாவது இப்போ இல்லை, முற்பட்ட காலங்களில் வாசித்து பார்க்கும்போது நிறைய ஆதாரமற்ற செய்திகள், கட்டுக்கதைகள், சும்மா ஏதோ கதை புத்தகம் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ அது இன்றைக்கு மக்கள் மத்தியில் அதுதான் ஒரு மூல நூலாக இருந்து பயான் பண்ணும் பொழுது பார்த்தீர்கள் அந்த பெண்மணி சஹாபிய பெண்மணி இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தா ஆதாரமே இருக்காது. இது சஹாபாக்கள் விஷயத்தில், ஹதீஸ் விஷயத்திலேயே இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சொல்கிறவங்களுக்கு வரலாறுல சர்வசாதாரணம். நம்ம நம்முடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். கடந்த ஒவ்வொரு வகுப்புகள்லையும் எந்த ஒரு செய்தியுமே பலவீனமான செய்தி கூட வராது. எல்லாமே சஹீஹான ஆதாரபூர்வமான செய்திகள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவியால் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதான் சொல்ல போகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வகுப்பு மிக முக்கியமானது. ஏன் நான் அறிமுகம் சொல்கிறேன்டா, ரொம்ப முக்கியமானது. ஒரு நூல் அல்ல, பல நூற்றுக்கணக்கான புத்தகங்களை பெரட்டி பல ஆய்வுகள் செஞ்சு இப்போ நம்ம பேசுகிற ஒரு மணித்தியாலம், ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு 10-12 மணித்தியாலம் என்ன செய்வோம், இதையே யோசித்து ஆய்வு செஞ்சு தான் நம்ம பேச போகிறோம். அப்போ எனவே இது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, பல நூற்றுக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. அப்போ அந்த வகையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ போய் சேரும், மீடியா அடிப்படையில் எல்லாமே போய் சேர்ந்துடும். அப்போ எனவே இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அடுத்தது நம்ம ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, அந்த வீடியோ கிளிப் அனுப்பி இது ஆதாரபூர்வமானதா சஹீஹானதா சொல்லுங்கன்னு அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் உறுதி இல்லை.
சரி இவர் பேசுகிறார் இதில் வந்து சரி சஹீஹான செய்தி இருக்கும் என்று சொல்லி அந்த நம்பப்படுற அளவுக்கு அறிஞர்கள் இன்று அரிது இல்லா மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப அரிது. ஆனால் மக்களுக்கு இப்போ பயம், இது சஹீஹானதா இது பலவீனமானதா, அப்படி ஒரு செய்தி இருக்குதா இல்லையாண்டு. அப்போ எனவே அவங்க இது அறிமுகத்தை பார்த்தாலே ரைட் இதில் ஆதாரபூர்வமான செய்திகள் தான் சொல்லப்பட போகுது. குர்ஆன், ஹதீஸ், அதே மாதிரி மூல நூட்கள், ஆதாரபூர்வமான செய்திகள். அப்போ இதை நம்ம ஆழமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ரெண்டாவது விஷயம், சஹாபாக்கள் இப்போ நம்ம தொடர ஆரம்பிக்கும் பொழுது, சஹாபிய பெண்மணிகள் தொடர ஆரம்பிக்கும் பொழுது இப்போ நிறைய சஹாபாக்கள் ஆண்களும் வருவாங்க, நிறைய சஹாபிய பெண்களும் வருவாங்க. நிறைய பேர்கள், நீங்கள் கேள்விப்படாத பேர்கள், கேள்விப்படாத சம்பவங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய புத்தகங்கள் எல்லாம் இதில் வரும். அப்போ எனவே வந்து இதை கவனமாக கேட்கணும். அதே மாதிரி வந்து பிற்பட்ட காலங்களில் நீங்கள் வீடியோ பார்த்து நோட்ஸ் கூட என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட சகோதரிகளுக்கு, உங்களோட தாய்மார்களுக்கு, உங்களோட மனைவி மக்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் என்ற செய்தியோடு, முதலாவது சஹாபிய பெண்கள இந்த வரலாறு சம்பந்தமாக பேசுறதுக்கு முன்னாடி முதலாவதாக இன்ஷால்லா இந்த வகுப்புல சஹாபிய பெண்மணிகளுடைய சிறப்புகள் எந்தெந்த வகையில் இப்போ நமக்கு விளங்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மைன், இப்படியெல்லாம் நமக்கு விளங்குது. அப்போ இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் இவங்களோட சிறப்புகள் இருக்கிற மாதிரி இந்த சஹாபிய பெண்மணிகளுக்கு குர்ஆன் ஹதீஸில் என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில் இணைந்து சரிசமமாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இன்றைய வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பெண்மணிகள். இப்போ நம்ம சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஆண்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம், தனித்தனியாக பேசியிருக்கிறாங்க, நான் உட்பட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நிறைய சஹாபாக்கள் அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பெண்மணிகள், ஆதாரபூர்வமான செய்திகளை பல பெண்மணிகள் இருக்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார தலைப்பாக நம்ம வச்சுக்கொள்வோம். முதலாவது பாருங்க, சஹாபிய பெண்கள் என்று சொல்லிட்ட பொழுது குர்ஆன்ல ஹதீஸ்ல இவர்கள் குறித்து அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான். எப்படி பேசுறான் என்று சொன்னால், ஆண்கள், சஹாபிய ஆண்கள், சஹாபாக்களுடைய அந்த சிறப்புகளை சொல்ற வசனங்கள் தனியாக சஹாபாக்கள் என்று வந்தால் அதுல பெண்களும் உள்ளடக்கப்படுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூண்டா ஆண்களை குறிக்கிறது தான் இந்த வாசகம். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாகப்பட்டி. ஆம்பளைகளுக்கு மட்டுமா? இல்லை, பெண்களுக்கும் தான். அதுக்கு வந்துருவாங்க. ஆனால் சில இடங்களில் மட்டும் அல்லாஹ் பிரத்யேகமாக அந்த பெண்களை சுட்டி காட்டி அல்லாஹ் பேசியிருக்கிற வசனங்களும் இருக்கிறது. அப்போ அந்த வசனங்கள் அது அவர்களுக்கென்று இன்னும் மேலதிகமாக கரிசனை செலுத்தப்பட்டு சொல்லப்பட்ட வசனங்கள். சூரா ஹுஜராத்தில் அந்த வசனங்கள் எடுத்து பார்த்தால் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர், அந்த அப்படி ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் பெண்களை குறித்து சொல்கிறான். அப்போ எனவே பொதுவாக குர்ஆன்ல சஹாபாக்கள் என்று வருகின்ற அவர்களோட சிறப்புகள் சொல்லப்படுகின்ற செய்திகள் வந்தால் நம்ம வந்து அது சஹாபிய பெண்களுக்கும் சொல்லப்படுகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம அதை ஒன்றோட பார்க்கலாம். சில இடங்களில் தனித்துவமாகவும் இருக்கிறது. அதையும் முதல் அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபிய பெண்மணிகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இப்போ சஹாபாக்கள் ஆண்கள், சஹாபிய பெண்மணிகள், இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று நான் சொல்லிட்டு போகிறேன். நபி தோழியர்கள்னு போடுறாங்க. புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறேன், நான் பார்த்தேன். ஒரு புத்தகம் வந்திருக்கு, நபி தோழியர்கள் வரலாறுண்டு. இது வந்து மிக பயங்கரமான ஒரு வார்த்தை பிரயோகம். இப்படி சொல்லக்கூடாது. அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மொழிபெயர்க்கும் பொழுது பக்குவமாக மொழிபெயர்க்கணும். சில விஷயங்கள் அதனால் அறிஞர் சொல்லுவாங்க, அந்த பரக்கத்துக்கு மொழிபெயர்த்தா எப்படி மொழிபெயர்த்தாலும் மொழிபெயர்க்க முடியாது. ஏன்னா பரக்கத்துக்கு மொழிபெயர்த்தாலே அந்த பரக்கத்தில் இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கனதியான வார்த்தை, அரபுல உள்ள வார்த்தை. பரக்கத்துக்கு அபிவிருத்தி பெருசு அப்படி நம்ம என்னதான் சொன்னாலும் அது ஈடாக முடியாது. முஸ்லீம்கள் அதை அல்லாஹ் அவங்களுக்கு பரக்க செய்வான்ட்டு அது புரிஞ்சுக்குவாங்க, அதில் என்ன இருக்குதுண்டு. அதுதானே, அதுக்கு தமிழில் நீங்கள் எவ்வளோதான் மொழிபெயர்த்த, அதனால தான் அறிஞர் சொல்லுவாங்க பரக்கத்துக்கு நீங்கள் மொழிபெயர்த்தாலே அதில் பரக்கத்து இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி சில வாசகங்கள் வந்து அதை அப்படியே தான் மொழிபெயர்க்கணும். அதை நம்ம வந்து நம்முடைய மொழிக்கு மாற்றும் பொழுது அது தவறான ஒரு எண்ணத்தை
என்ன செய்யும்? உண்டாக்கிவிடும். அதை இங்கிலீஷ்ல மொழிபெயருங்க, நபி தோழியர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரொம்ப கஷ்டமாயிரும். நபி ஸல்லல்லாஹு, இப்போ நம்ம வந்து இது சொல்லப்படுற நோக்கம் இதை நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிய பெண்மணிகள் அவங்களோட இருந்தவங்க என்று சொல்லி நமக்கு புரிஞ்சிடும். ஆனா இதை பிற மதத்தவர்கள் அல்லது பிறர் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல தோழியர்கள் இருந்திருக்கிறாங்க, நவுது பில்லாஹி மின்ஹா. சார் அந்த வார்த்தை பிரயோகம் பிழை. அதனாலதான் சஹாபிய பெண்கள், சஹாபாக்கள் பிரச்சனை இல்லை. அப்ப இது ஒரு அடிப்படையான புரிதல். இப்படி பயன்படுத்துறதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில பொழுது இந்த மொழி சார்ந்து, இந்த துறை சார்ந்து, வரலாற்று ரீதியாக குர்ஆன் ஹதீஸ தெளிவான கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்பவர்கள், சொல்பவர்கள், பேசுபவர்கள், எழுதுபவர்கள், அதை நம்ம பகிர்ந்து கொள்வவர்கள் கூட இந்த நபி தோழியர்கள் இந்த வாசகங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது தவறான, நவுதுபில்லா, தவறான ஒரு பிம்பத்தை, ஒரு காட்சியை உருவாக்கி விடும். பாருங்க, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சூரா தௌபாவுடைய 100வது வசனத்துல சஹாபாக்கள் ஆண்கள் பெண்களை மையப்படுத்தி அற்புதமான ஒரு வசனத்தை சொல்றான். சஹாபிய பெண்களுடைய சிறப்பு அறிந்து கொள்ள இது மிக மிக முக்கியமான ஒரு வசனம். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதா ذَلِكَல் ஃபௌஸுல் அஸீம். சூரா தௌபாவுடைய 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்திக் கொண்டவர்கள், முதலாம் அவர்கள் யாரு? மினல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் குறித்து பிரித்து சொல்றான். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள். இதுல வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரின் வல் அன்சார்னு சொல்லும் பொழுது முதலாவது இந்த தீனுக்காக வேண்டி பெண்களை உயிர்விட்ட சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வருவாங்களா? இல்லையா? வருவாங்க. அந்த வார்த்தை ஆண்பாலாக இருந்தாலும் இது குறிக்குது. ஒரு சுமையாவை குறிக்கிறது, ஒரு ஹதீஜாவை குறிக்கிறது, ஒரு ஆயிஷாவை குறிக்கிறது, ஒரு ஹப்சாவை குறிக்கிறது, ஒரு நசீபா பின்த் கஅப் உம்மு இமாராவை குறிக்கிறது, உம்மு சுலைமை, உம்மு சலமாவை, ஹப்சாவை ரலியல்லாஹு அன்ஹுமை. இதெல்லாம் விலாவாரியா ஒன்னொன்னா பின்னுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும். இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய செய்திகள், சம்பவங்கள், இந்த தீனுக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள், இல்முக்காகப்பட்டது, ஃபிக்ஹ் ரீதியாகப்பட்டது, தனித்தனியாக ஒவ்வொரு தலைப்பிலும் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அப்ப இதுக்குள்ள யார் எல்லாமே வந்துருவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட வருவாங்க. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், முஹாஜிர்கள்லேருந்து அன்சாரிகள். அன்சாரிகள் வந்து மார்க்கம் படிக்கிற அன்சாரி பெண்கள் வந்து பின்னால் வரும். அன்சாரி பெண்கள் மார்க்கம் படிக்கிற விஷயத்துல அவங்க வெட்கப்பட மாட்டாங்க, நல்லா போய் படிப்பாங்க, தேடி படிப்பாங்கன்னு செய்திகள் வருது. அப்ப அன்சாரி பெண்கள்னே சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ் அங்க என்ன சொல்றான்? மினல் முஹாஜிரின வல் அன்சார். இதை சொல்லி போட்டு அல்லாஹ் விட இல்லை. வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், பெண்கள் இப்ப சஹாபிய பெண்களை முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற அறிவாளியாக, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று தியாக உணர்வுள்ள பெண்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை போல இபாதத்துடைய பெண்கள், கற்பொழுக்கம் உள்ள பெண்கள், ஹிஜாபை பேணக்கூடிய பெண்கள். அப்ப வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், யாரெல்லாம் இந்த சஹாபாக்களை பின்பற்றுகிறார்களோ ஆண்கள்ல, சஹாபிய பெண்களை யார் எந்த பெண்கள் எல்லாம் பின்பற்றுகிறார்களோ, இதுக்கு இப்படி அர்த்தம் சொல்லுவாங்க. அதாவது பின்பற்றுண்டா என்ன? அது குறிப்பிட்ட ஒரு காலத்துல, அதாவது அவங்கள துயர்ந்து வாரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அர்த்தம். குர்ஆன்ல ஒரு அர்த்தம் வந்தா முதலாம் சந்ததியை குறிக்கிற மாதிரி கியாமத்து நாள் வரை உள்ளவங்களையும் குறிக்கும். குர்ஆன் வந்து ஒரு காலத்துக்கு உள்ளதல்ல. யாரெல்லாம் அவர்களை நல்ல வழியில் பின்பற்றுவார்கள் ஒன்றா சஹாபாக்களை பின்பற்றுதுண்டா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சஹாபாக்களை பின்பற்றுகிறது. இஹ்சான் என்றா என்ன? அஹ்ஸனுல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை சஹாபாக்களின் புரிதலில் பின்பற்றுதல். தெளிவான குர்ஆன் ஹதீஸ் செய்யும்போது நம்ம சஹாபாக்கள் போக தேவையில்லை. அதே நேரம் ஒரு ஹதீஸ்ல ஒரு மூடலான ஒரு விளக்கம் இருந்தால், மூடலாண்டா தெளிவானதும் இருக்கும், சில போல நமக்கு புரியாம இருக்கும். அப்ப சஹாபாக்கள் இதை எப்படி அணுகி இருக்கிறார்கள், அதுல பெரும்பாலான சஹாபாக்கள் அறிஞர்கள் எப்படி அணுகி இருக்கிறாங்கன்னு எடுத்துட்டு போவோம். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். பிஇஹ்சான் என்ன? ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப சஹாபி ஒரு கோவப்பட்டார், அதை நம்ம பின்பற்றோம் நம்ம சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், அதே போன்று ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி சிரித்தார்கள், எனவே ஜரீர் இப்னு அப்துல்லாஹுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய சிரிப்பை போன்று நான் சிரித்தேன். என்ன தப்பு இருக்குது? அப்ப எனவே இது இந்த அந்த சஹாபாக்களோட அந்த பின்பற்றுதல் என்ற அந்த பகுதியை நான் பேச வரையில்லை, சுட்டி காட்டிட்டு போறேன்.
அப்ப எனவே யாரெல்லாம் சஹாபாக்களை, அது தாபீன்களாக இருந்தாலும் சரி, தபா தாபீன்களாக இருந்தாலும் சரி, இமாம்களாக இருந்தாலும் சரி, அல்லது இடைப்பட்ட காலங்களில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னால வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பின்னால வாழப்போறவங்களாக இருந்தாலும் சரி, கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் அந்த சஹாபாக்களை ஆண்களில் பின்பற்றுவார்களோ, சஹாபிய பெண்களை நல்ல வழியில் யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ பெண்களில் இருந்து அல்லாஹ் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், எல்லாரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். நாங்க அல்லாஹ்வால பொருந்தி கொள்ளப்படுறா சஹாபாக்கோட வழிமுறைக்கு போகணும். அது குர்ஆன். இதை நான் மேலதி விளக்கம் சொல்லல. சஹாபாக்கள் முஹாஜிரின வல் அன்சார் அல்லாஹ் தெளிவா தானே சொல்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலும், அபூபக்கர் சாபிகூனல் அவ்வலுல இருக்கிறாரா இல்லையா? உமர் இருக்கிறாரா இல்லையா? உஸ்மான் இருக்கிறாரா இல்லையா? அலி இருக்கிறாரா இல்லையா? ரலியல்லாஹு அஜ்மஈன். அதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தபஊஹும். ஹும் என்றா யாரை குறிக்குது? அந்த ஹும் என்ற வார்த்தை ஒருவரை அல்ல. வல்லதீன தபஊஹுன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதீன தப ஹுவ ஹுமா ஹும் அரபுல ஒருவர் இருவர் பன்மை. வல்லதீன தபஊஹும் அந்த சஹாபாக்களை யார் பின்பற்றுவார்களோ பிஹ்சான், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில். அப்ப அவர்களையும் சேர்த்து அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அப்ப இது வந்த வசனம் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அதுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவங்க நிரந்தரமாக இருப்பார்கள். இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனம், இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுது? நல்ல முறையில ஒரு ஹதீஜாவை, ஒரு ஆயிஷாவை, ஒரு பெண்மணி என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். ஒரு அபூபக்கரை, உமரை எப்படி ரலியல்லாஹு அஜ்மஈன் அதாவது நன்மையில போட்டி போட்டாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு நன்மையில எப்படி போட்டி போட்டாங்க? நம்ம இப்ப தெரிய ஒருவர் வச்சுக்கிட்டு இவரை போல வாழணும்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம யாரை போல வாழணும்? அபூபக்கர் உமர் போட்டி போட்டது போல நன்மையில நம்ம போட்டி போடணும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போல நம்ம நன்மையில கொடுக்கறத போட்டி போடணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு, காலித் இப்னு வலீத் போல வீரத்துல போட்டி போடணும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு போல கிராத்துல ஓதல்ல, உபய் இப்னு கஅப் போல ஓதல்ல, முஆத் இப்னு ஜபல் போல ஃபத்வாவுல, அறிவுல, மார்க்க சிந்தனையில ரலியல்லாஹு அஜ்மஈன். அப்ப இந்த ஒரு எண்ணப்பாடு நமக்கு வரணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். எனவே யாரெல்லாம் அப்ப துயர்ந்தவர்கள் அல்ல, அதாவது இந்த இடத்துல சஹாபாக்களை வல்லதீன தபஊஹும் துயர்ந்தவர்கள் மொழிபெயர்ப்பாங்க. பொதுவாக அரபுல ஒரு முறை இருக்கிறது. இறந்த காலத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது அம்ர் ஏவல் என்ற ஒன்றை குறிக்கும். அது பின்பற்றுங்கள் அப்படி குறிக்கும். உங்களுக்கு சொல்லுது. இப்ப பாருங்க, சில வசனங்களை நீங்க பார்ப்பீங்க, சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, விதியாக்கப்பட்டிருக்கிறது, புடிங்க அப்படின்னு வராது, செய்யுங்கன்னு வராது. இது அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அது ஏவல், கடமை என்று வரும். இப்ப ரஹிமஹுல்லா உதாரணமா சொல்றோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா. ரஹிமண்டா என்ன? அல்லாஹ் அருள் செய்து விட்டான். எங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சொர்க்கவாதி நரகவாதியாண்டு? அல்லாஹ் உயர்ந்த கூலியை கொடுப்பான், அவங்க சொர்க்கவாதியாக இருக்க நம்ம துவா செய்வோம். கன்ஃபார்மா அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சவங்க சொர்க்கத்தானே போவாங்க. அல்லாஹ் ரஹ்மத்து கிடைச்சா சொர்க்கம் தானே. எப்படி நம்ம சொல்றோம்? அது அல்லாஹ் அருள் செய்து விட்டான் என்ற அர்த்தம் இல்லை. அது இறந்த கால சொல்லாக இருந்தாலும் அர்த்தம் அத்துஆ, யா அல்லாஹ் இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் இரக்கம் காட்டு. இப்போ உதாரணமாக நமக்கு முன்னால் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹத்திஸ், தெரியுதான் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? மிகப்பெரிய ஹதீஸ் கலை மேதை. அப்ப அவங்களுக்கு சொல்றோம் ரஹ்மஹுல்லா, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹிமஹுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். என்னப்பா சஹாபாக்களை சொல்றத இவருக்கு சொல்றீங்க? இல்ல, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக, அவரை பணி அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. துவாவை தவிர நம்ம இந்த இடத்துல யா அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வாயாக, யா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வாயாக சொல்லலாம். இப்ப சிலவங்க அல் மர்ஹூம்னு போடுவாங்க. இது போடக்கூடாது. மர்ஹூம் காலம் சென்ற மர்ஹூம், அதே பிழை, காலம் சென்றாலே பிழை, அதெல்லாம் சொல்லும் மௌத்தாகி விட்டார். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அல் மர்ஹூம் அப்படி போடவே கூடாது. மர்ஹூம்னு போடுவாங்க, மர்ஹூம் இதை போட்டு ஹாஜியார் அப்படி நிறைய போடுவாங்க. அது 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 என்ன அர்த்தத்தை கொடுக்க மாட்டா? கருணை காட்டப்பட்டு விட்டார், அது போடக்கூடாது. பின்னுக்கு நீங்க ரஹிமஹுல்லாஹ் போடுங்க. அது உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களோட வாப்பா கூட போட்டுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், நல்ல முறையில் அவர் வாழ்ந்து மரணிச்சிருந்தா அது போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப இந்த விஷயத்துல பாருங்க, இந்த வல்லதீன தபஊஹும் என்பது அவர்களை துயர்ந்து வந்தவர்கள் என்ற அர்த்தம், துயர்ந்தவர்கள் துயர வேண்டும் என்ற ஏவல் வினையும் சொல்லும், ரெண்டையும் குறிக்கும். அவர்களை துயர்ந்து வந்தவர்கள் யாரு? சஹாபாக்களுடைய பிள்ளைகள். அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை மட்டும்தான் குறிச்சு சொல்றானா? இல்ல. சஹாபாக்களை நோக்கி ஒரு வசனம் வந்தா அந்த வசனத்தை குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் யாருக்கு முதலாக இருந்துச்சு?
நீங்கள் தான் சிறந்த உம்மத்துண்டு சஹாபாக்களுக்கு. அந்த வசனத்தை இப்ப நான் தவா செய்யறோம், நம்ம நன்மையை வரும் தீமையை தடுக்கிறோம்னா அந்த வசனத்துக்குள்ள நம்ம வருவோமா வரமாட்டோமா? வருவோம், நிச்சயமா வருவோம். அது முதலாவது அவர்கள் சந்தித்தார்கள், அவர்களுக்கு இறங்கியது அதே வசனங்களை யார் செயல்படுத்துவார்களோ அதே வசனங்கள் அந்த குறித்த மனிதர்களுக்கும் பொருந்தும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த ஒரு வசனத்துக்குள்ள சஹாபிய பெண்மணிகள் உள்ளடக்கப்படுகிறார்கள். அதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அப்ப இது அவர்களுக்கு கிடைக்கிற அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் மிக பெரிய ஒரு நற்சான்றிதழ், குர்ஆனுடைய நற்சான்றிதழ். சூரா தௌபாவினுடைய 100வது வசனம். ரெண்டாவது பாருங்க, சஹாபிய பெண்மணிகளை குறித்து அல்லாஹ் நேரடியாக சொல்ற வசனம். அவங்கள வாசகம் வார்த்தை எல்லாம் பெண்கள் குறித்து, பெண்களுக்குரிய அந்த பெண்பாலே சொல்றான் அல்லாஹ். எப்படி சொல்றான்? சஹாபிய பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத்து செய்தார்கள். அந்த சிறப்பை சஹாபிய பெண்மணிகள் பெற்றார்கள். இப்ப இதுல ஹிஜ்ரத், ஹபஷாக்கு போன ஹிஜ்ரத், மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத்திலையும் முதல் வசனங்கள்ல வந்துட்டாங்க. மினல் முஹாஜிரின், அதுக்குள்ள ஹிஜ்ரத் செய்தார்கள் பெண்கள், சஹாபிய பெண்கள். ஹபஷா அதே மாதிரி அந்த அந்த வசனத்தோட இவர்களும் உள்ளடக்கப்படுகிறார்கள். மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், ஹிஜ்ரத்துடைய அந்த வாசகத்துக்குள்ள உள்ளடக்கப்படுறாங்க. அப்ப பெண்மணிகள், சஹாபிய பெண்மணிகள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்தவர்களை அல்லாஹ் இங்கே பொருந்தி கொண்டிருக்கிறான். ஒரு விஷயம். அடுத்தது பையத். சஹாபாக்கள் பையத் செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிய பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க? பையத் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅகல் முஃமினாத்து யுபாயிஅனக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஅன் வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன வலா யஅதீன பிபுஹ்தானி யஃப்தரீனஹு பைன ஐதீஹின். இப்படி அந்த வசனம் வருது. இந்த வசனம் நீண்ட வசனம், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சூரா அல் மும்தஹினா 12வது வசனம். நபியே, உங்களிடத்தில் முஃமினான பெண்கள் உங்களிடம் வந்தால், பாருங்க எப்படி அல்லாஹ் சொல்றான், முஃமினூன் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் ஆண்கள். இங்க அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅகல் முஃமினாத்து, முஃமினான பெண்கள் யாரு? சஹாபிய பெண்மணிகள் வந்தால் எதற்காக? யுபாயஅனக, உங்களோட பையத் செய்வதற்காக. எதன் மீது? இந்த விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹ் வந்து பையத் செஞ்சாங்க, கையை பிடிச்சல்ல. விளைஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பெண்களை முசாபா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விளைஞ்சானே? அப்ப அவங்க வார்த்தையூடாக பையத் செய்ய வந்தால் ஒன்னு ஷிர்க் வைக்க மாட்டோம். அப்ப தெளிவான கொள்கையில் அவர்கள் பையத் செய்யறாங்க. நம்ம கதீஜாவை பின்பற்றோம்னா கபருக்கு போகக்கூடாது, ஆயிஷாவை பின்பற்றோம்னா கபருக்கு சமாதிகளுக்கு சுஜூத் செய்யக்கூடாது, முதலாவது ஷிர்க் இருக்கக்கூடாது. சஹாபிய பெண்மணிகள்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல அந்த அவங்களுக்கு எதிராக பாட்டு, அவங்கள பார்த்து பாட்டுன்னா ஓடும் மாஷா அல்லாஹ், பாட்டெல்லாம் பெருனா வந்தா ஃபாத்திமா நாய் கதிஜா நாயிண்டு. ஆனா செய்யறது முழுக்க அவர்களுடைய வேலையா இல்லை. அப்ப அவர்கள் என்ன அடிப்படையில இப்ப சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பையத் செய்தார்கள். எதுல பையத் செஞ்சாங்க? இது ஹதீஸ், அதாவது இப்ப நம்ம ஹதீஸுக்கே போகல, குர்ஆன் அல்லாஹ் நேரடியா சொல்ற வாசனங்கள், நேரடியா அல்லாஹ் சொல்றான் அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹ், அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஅ, எந்த ஒன்றையும் இணையாக வைக்க மாட்டோம், எந்த ஷிர்க்கு நாங்க செய்ய மாட்டோம். பையத் ஒப்பந்தம் செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாங்க ஷிர்க்கு செய்ய மாட்டோம், ஷிர்க்கு வைக்க மாட்டோம், அந்த எண்ணம் எங்க இடத்துல வரணும். அதே மாதிரி திருட மாட்டோம், களவெடுக்கிறது எப்படி பையத்? குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்? விபச்சாரம் செய்ய மாட்டோம், பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டோம், வலா யஅதீன பிபுஹ்தானி யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வஅர்ஜுலிஹின்ன, அதாவது கால்களுக்கும் கைகளுக்கும் இடையில எதையெல்லாம் அவதூறா அவர்கள் சொல்வார்களோ அந்த அவதூறையும் நான் சொல்ல மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல ரெண்டு அர்த்தம் இருக்கு. குர்துபியுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அர்த்தம், அவங்க சொல்ற விளக்கங்கள். அதே மாதிரி தஃப்சீர், வேற தஃப்சீர் தபரி, இப்னு கஸீர் போன்ற வசனங்கள்ல ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. எப்படி கைகளுக்கும் கால்களுக்கும், அதாவது ஒன்று என்னடா, வேற ஒரு பிள்ளையை எடுத்து என்னுடைய கணவனுக்குரிய பிள்ளைன்னு நாங்க என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். இது ஜும்ஹூருடைய கருத்து. இன்னும் சில அறிஞருடைய கருத்து என்னண்டா, பைன ஐதீஹின்ன அர்ஜுலிஹின்ன, வாயால நடக்கக்கூடிய விஷயங்கள், முத்தம் அப்படி இப்படி அந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவதூறு சொல்றது. அதே மாதிரி கால்களுக்குள்ள இடையில நடக்கிற விபச்சாரம் நேரடியா அந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவதூறு சொல்ல மாட்டோம். அதாவது இதுல என்ன புரிஞ்சுக்கணும் வேண்டாம், இப்படியான பல கருத்துக்களுக்கு சொல்லப்பட்டீங்க. எப்படி கைக்கும் காலுக்கும் இடையிலே அவர்கள் இட்டு கட்டுகின்ற, அவதூறு சொல்லுகின்ற, அதை நாங்கள் அவதூறு சொல்ல மாட்டோம். யாரை பத்தியும் கணவனுடைய விஷயத்திலேயும் அவதூறு இல்லை, அடுத்த பெண்மணிகளுடைய விஷயத்திலேயும் அவதூறு சொல்ல மாட்டோம். நாங்க சொல்ல மாட்டோம் என்று ரசூலுல்லாஹ்ட்ட போய் பையத் செய்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன நம்முடைய சமூகம்
உட்காந்து 4-5 பேர் 5 பேர் வந்து பெண்கள் தான் வந்து என்ன செய்வாங்க, 4-5 பேரா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ளது இங்கே உள்ளது நல்லவங்களையும் விற்பாங்க. பெரும்பாலும் நடக்கிற இந்த கிராமப்புறங்கள் வேலை வெட்டியிலாடி உட்காந்து ஏதாவது 4வது விஷயத்தை பற்றி அப்படி இப்படி. இப்போ அது குறைஞ்சிருச்சு. இப்போ அது வந்து வேற நவீன உலகத்தில் இப்போ வாட்ஸ்அப் குரூப்ன்ற வகையில் வந்துருக்குது. ஆனால் இவங்க ஒரு கிளிப் போடுறது, அவங்க ஒரு கிளிப் போடுறது, அவளை பற்றி பேசுறது, இவளை பற்றி பேசுறது, கடைசியில் அது சண்டையில் பிரச்சனை வரும். இப்போ நம்ம நல்ல மக்கள் மாதிரி சிரிக்கிறோம், நாங்கள் எல்லாம் அபூபக்கர் உமர் மாதிரி. இப்போ ஆம்பளைகள் அதோட மோசமாக போய்த்தோம். விளைஞ்சா சும்மா பேசுறது, குரூப்பில் திறந்துக்கிட்டு சும்மா சம்மந்தமே இருக்கு. அவர் மூளைக்கு நரம்பு சம்மந்தம் இல்லை. ஏதாவது நம்மளோட குரலை போட்டு அவரே அதை 10 முறை திருப்பி கேட்பாரு, நம்ம எப்படி பேசிக்கிறோண்டு. யாருக்கு நம்ம மெம்பர் பயான் பண்ற ஆசை இருக்குதோ அவங்க இப்போ வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அப்போ அதெல்லாம் சுத்தமாக வந்து டைம் வேஸ்ட். அப்போ நம்ம என்ன சொல்லணும், அதுல என்ன நடக்குமே தெரியுமா? ஆரம்பத்தில் சைத்தான் நல்லதை காட்டுவான். சைத்தான் வந்து நீ செய்யாதேன்னு சொல்ல மாட்டான். எப்பயுமே சைத்தான் நீ செய்யாதே அப்படி சொல்லவே மாட்டான். செய், ஆனா இப்ப செய்யாது. செய், கொஞ்சம் லேட்டாகி செய். லேட்டாகி தூங்கி எழுப்பி வைப்பாரு. 4:30க்கு அலாரம் வச்சுட்டு தூங்குனேன், பார்த்தா 5:30க்கு எழுப்பி நிற்பாரு. சார் கொஞ்சம் 4:45 இகாமத், தொழுகையில் 2 ரக்காத், சலாத்துக்கு முன்னால் போனால் ஃபத்து அங்கே தான் வேலை செய்யும். சலாத்துக்கு முன்னால் போய் சேர்ந்துக்கிற ஜமாத் கிடைச்சிரும். கடைசியில் எல்லாமே இல்லாமல் போயிடும். அப்போ எனவே வீணான பேச்சுக்கள், அவதூறுகள் சொல்லக்கூடாது. அதில் பய செய்தார்கள். அதே மாதிரி நல்ல விஷயத்துல உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்படுவோம் என்று அவர்கள் பையத் செய்கிறார்கள். அப்படி அவங்க வந்து உங்கள்கிட்ட பையத் செஞ்சா அல்லாஹ் சொல்றான், நபியே ஃபபாயஹுன்ன, அவர்களிடத்துல நீங்க பையத்தை வாங்கி கொள்ளுங்கள், அவர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை செய்து கொடுங்க, அவங்களோட உடன்படிக்கை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, வஸ்தக்ஃபிர் லஹுன்னல்லாஹ இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் தேடுங்க. சஹாபிய பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிப்பு இருக்கிறது. அல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் கருணையுடையவன். அப்ப இந்த வசனம் என்ன சொல்ல வருது? பையத் செஞ்சாங்க. எதுல பையத் செஞ்சாங்க? சஹாபிய பெண்மணிகள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், இதைத்தான் நம்ம பார்க்கணும். எப்பயுமே வந்து ஆண்கள் சஹாபாக்கள் நம்ம பேசுறதுனால இந்த பெண்மணிகளுடைய சிறப்புகள் நமக்கு தெளிவாக புரியாமல் போய்விட்டது. நிறைய படிச்சிருப்போம், இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கிறது. எங்களோட தாய்மார்கள், சகோதரிகள் இந்த சிந்தனை தலையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து பையத் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவு தூரமுடைய வாழ்க்கையில பக்குவத்தை மேற்கொள்ள வேண்டும். அகீதாவுல ஆரம்பிச்சு அஹ்லாக், அதே மாதிரி நல்ல பண்புகள்ல முதற்கொண்டு பையத் செய்யறாங்க. அப்ப எனவே இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? நபியே அவர்களுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து இவங்க பையத் செஞ்சாங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமொழி சொன்னதை அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை வாங்கிட்டு போற அந்த பாக்கியம் இருக்குதே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுவும் அவங்களுக்கு கிடைச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து கேட்கக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி தான் இன்னமா கௌலி லிமிஅத்தி இம்ரா கௌலி இம்ரா வாஹிதா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற செய்திகள் வருது, நான் பெண்களை நான் தொட மாட்டேன், முசாபா செய்ய மாட்டேன்னு சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு சொல்றதா 100 பெண்களுக்கும், எல்லாத்துக்கும் இதே தான் சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்த விஷயங்கள்லாம் சஹாபிய பெண்களினுடைய தியாகங்களை குறிக்கிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, சஹாபிய பெண்களுடைய அடிப்படையான ஒரு அம்சம் என்னண்டா, இந்த புரிதல் இருந்தால் தான் நமக்கு அடுத்தது சொல்லும் பொழுது தனித்தனியான பெயர்களோட அவங்களோட சிறப்புகளை சொல்லும் பொழுது நமக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த அடிப்படை நமக்கு புரியணும். மூன்றாவதாக, சஹாபிய பெண்மணிகளை பொறுத்தவரையில் அவர்களில் முஹத்திஸாக்கள் இருந்தார்கள். ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய, ஹதீஸ்களை சொல்லக்கூடிய, விளங்கப்படுத்தக்கூடிய பெண்கள் இருந்தார்கள். அதே மாதிரி ஃபகீஹா, நல்ல அறிவாளியான பெண்கள் இருந்தார்கள். நல்ல ஞானமுள்ள பெண்கள் சஹாபா பெண்கள் இருந்தாங்க. அப்ப எனவே இதுல வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி பல வகையிலும் சஹாபி பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த வகையிலும் அவருடைய சிறப்பு இருக்கிறது. கல்வி ரீதியாக பாருங்க, ஹிஜ்ரத்துடைய சிறப்பு, பையத்துடைய சிறப்பு, அதே மாதிரி ஹதீஸுடைய, ஃபிக்ஹுடைய, அதே மாதிரி இந்த மார்க்கத்தினுடைய தெளிவுடைய விளக்கம். உதாரணமாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுடைய அறிவையும்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அறிவையும் நிறுத்து பார்த்தால் யாரோட கூடயும் ஆயிஷா ரலியல்லாஹு. இன்றைக்கு எவ்வளவு சிந்தனைகள் கருத்துக்கள் எவ்வளவோ வந்திருக்குது. யூனிவர்சிட்டியில் டபுள் PhD முடிச்சு அப்படி இப்படி நிறைய பகுதிகள் இருக்குது. ஆனால் ஆயிஷா நாயை எப்படி ஒன்றுமே படிக்கல. அவங்க படித்ததில் எங்கே? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை பார்த்து பார்த்து ஒரு மனைவியாக இருந்து கணவன்கிட்ட இல்ம் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானவான். இப்போ நான் சொல்கிறேன் அந்த கருத்து இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, உலகத்து பெண்களுடைய அறிவையும் ஆயிஷாவுடைய அறிவையும் நிறுத்து பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹுடைய அறிவு தான் அதிகமாக இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய அறிவு கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அதனால தான் சஹாபாக்கள் ஆண்கள் போய் கல்வி கற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல. இப்போ அதே மாதிரி தான் வேறு வேறு பெண்மணிகள், சஹாபிய பெண்மணிகள் ஒவ்வொரு துறைகளிலும் அறிஞர்களாக ஞானவான்களாக இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் தனித்தனியாக பேசும் பொழுது அவர்கள் யார் எத்தனை ஹதீஸ் அறிவிச்சாங்க, எங்க படிச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸ்கள் அறிவிக்கிறது இல்லை. அது ஆண்களோட வேலைன்னு விட இல்லை, ஆண்களோட வேலைன்னு விட இல்லை. சஹாபிய பெண்கள் இப்போ ஆயிஷா நாயை மார்க்கத்தில் அரவாசி பகுதி வீட்டுக்குள்ளேருந்து வந்தது தான். ஆயிஷா நாய் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு செய்யலைன்னா நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்காது இல்லைச்சா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாய் செய்திருக்கிறார்கள். தேடி தேடி பார்ப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் என்ன துஆ ஓதுனாங்க, இந்த நேரத்தில் என்ன அமல் செஞ்சாங்க, வீட்டில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, எல்லாம் அறிவிச்சாங்க. மக்களுக்கு போய் சேரணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். வெளியில இருந்து 1000 சொல்லலாம், வீட்டுக்குள்ளே இருந்து வாரதான் உண்மை. அப்படித்தானே? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெளிப்படையான வாழ்க்கையும் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்த வாழ்க்கையும் சரியாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது, அழகாக இருந்தது என்பதை அவர்களுடைய மனைவியே சான்று பகர்கிறார்கள். அப்ப அந்த ஒரு அடிப்படையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபிய பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு மட்டுமில்லை, உதாரணத்துக்கு சொல்லிட்டு போறேன், இது போன்று பல நூற்றுக்கணக்கான சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகள் பதியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவர்கள்ட்ட படிச்சவங்க, அவங்ககிட்ட படிச்சவங்க தாபியாக்கள், அதாவது சஹாபாக்களை துயர்ந்து வர தாபியாக்கள்ல உள்ள அறிஞர்கள். அப்ப என்ன புரிதல்? ரைட், சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்து ரசூலுல்லாஹ் பார்த்து ஈமான் கொண்டு ஈமானோட மரணிச்ச சஹாபாக்கள் மாதிரி தான் சஹாபிய பெண்மணிகள். அப்ப அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மதரசாவுல, அவர்களுடைய அந்த கற்கை கூடத்துல, அவர்களுடைய அந்த சபைகள்ல இருந்து இல்ம் எடுத்து இன்று நாங்க அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் என்று சொல்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. அன் உம்மி சலமா காலத்னு சொல்றோம். ஜைனப் பின்த் ஜஹ்ஷ சொல்றோம். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்றோம். என்ன சொல்லி கொடுத்தாங்க? அழகான திக்ரோன்னு சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. நிறைய பேர் வஸீனத்துன்னு சொல்லுவாங்க, அது பிழை. வஸீனத்து, ஜீனாண்ட அழகு, ஜீனாண்ட அந்த பாரம், ஜீனா. அடுத்தது ஜீனான்னு கடைசியில் அந்த தாவர மேலே தூக்கிட்டா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். வஸீனத்து அர்ஷிஹி, கவனமாக ஆகிக்கணும் அரபுல. வஸீனாண்டா அலங்காரம், ஜீனாண்டா அது வேற, எல்லாரும் தெரியும். வஸீனத்து அர்ஷிஹி, ஜீனாண்டா என்ன சொல்றது? வஸீனத்து அர்ஷிஹிண்டா அந்த அளவு, மீசான் அதுல தான் வந்திருக்குது, நிறுத்து பார்க்கறது. ஹை, அப்ப இதை சொல்லி கொடுத்தா. அப்ப ஜுவேரியா ரலியல்லாஹு சொல்லி தந்ததுனால நமக்கு விளங்குது, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவித்ததுனால விளங்குது, ஹப்ஸா ரலியல்லாஹு அறிவிச்சதுனால விளங்குது, அஸ்மா ரலியல்லாஹு அறிவிச்சதுனால விளங்குது. என்ன? ஹை. அப்ப எனவே இவர்கள் எல்லாம் எங்களுக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறார்கள், மார்க்கத்தை எங்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஆண்களுக்கு எங்களோட பிரார்த்தனைகள் இருக்கிறது போல இந்த பெண்களுக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம எல்லாமே ஆண்கள் ஆண்கள் ஆண்கள்னு சிந்திக்க, பேசுறவர் ஆண்கள், கேட்கிறவங்க ஆண்கள், பயான் ஜும்மா பயான் எல்லா பயான் என்ற அடிப்படையில் ஆண்கள் சஹாபாக்களை மட்டும் பேசுறோம். இவர்கள் எவ்வளவு உழைப்பு செய்திருக்கிறார்கள். எத்தனையோ ஆண் சஹாபாக்களை விட ஆயிஷா நாய ஹதீஸை கூட அறிவிச்சுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. சஹாபாக்களை சந்தேகங்கள் வரும்போது போய் கேட்டாங்க. அதே மாதிரி தாபியீன்கள் வெளியில இருந்து வந்து ஆயிஷா நாயை சந்திப்பாங்க, வந்து கேட்பாங்க, ஃபத்வா கேட்பாங்க. அது மாதிரி ஆயிஷா நாயிட்ட படித்த பெண்மணிகள், அப்படி பெரிய ஒரு பட்டியல் இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்ப எனவே மூன்றாவதாக சஹாபிய பெண்கள் வெறுமனே ஹிஜ்ரத்தோட மட்டும் சுருங்கி கொண்டவர்கள் அல்ல, பையத்தோட மட்டும் சுருங்கி கொண்டவர்கள் அல்ல, ஒரு சஹாபியை கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களுக்கு சமைச்சு குடிச்சிட்டு அப்படி மூத்தா போனவர்களும் அல்ல. போக நமக்கு அந்த வரலாறுகள் புரியும். ரைட், அடுத்ததாக பாருங்க, 4வது சிறப்பு.
மூணாவதுக்குள்ள நிறைய வருது. ஃபிக்ஹ், ஹதீஸ், விளக்கங்கள், மார்க்க அறிவு, மார்க்க ஞானம், மார்க்கத்தை கொண்டு வந்தது, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தது, தஅல்லும் கற்றுக்கொண்டது, தஅலீம் கற்றுக் கொடுத்தது எல்லாம் வந்துடும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அறிவிப்பு, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்கள சிறந்தவர் குர்ஆனை நீங்க கற்று பிறகு கற்றுக் கொடுக்கிறவங்க. அப்ப அந்த சிறந்தவர்கள்ல குர்ஆனை கற்று பெண்களுக்கு கற்றுக் கொடுத்த சஹாபிய பெண்மணிகள் வருவாங்களா இல்லையா? வருவாங்க. அப்ப எனவே அதை நம்ம என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சஹாபிய பெண்மணிகளுக்கு கிடைக்கிற அடுத்த முக்கியமான சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இன்றைக்கு சொல்றாங்க பெரிய காரியம்னு சொல்லி போட்டு அவருக்கு பின்னால தொழுகிறதா என்ற கனவு உண்டு. அது தப்பு கிடையாது. அப்படி நினைக்கிறது ஒரு அவங்களோட ஆசை. அது அலைஞ்சா சும்மா சாதாரணமாக அழகா ஓதுனாலே உங்களுக்கு பின்னால தொழணும், எப்போ அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் நம்ம கண்கூடா பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு வகையில் அவங்கவுங்க இஹ்லாஸை பாதுகாத்து கொள்ளணும். இஹ்லாஸ் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்மந்தப்பட்டது, அது ஒரு விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பின்னால் தொழுகிற எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அது. அப்ப அந்த ஒரு பாக்கியத்தை சஹாபாக்கள் அடைஞ்ச மாதிரி ஆண்கள் பெண்கள் அடைந்தார்கள். நேரடியாக ஹதீஸ்ல வருது, மூமினான சஹாபாக்கள் பெண்மணிகள் யஷ்ஹதுன மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகையில கலந்து கொள்வாங்க. பெண்மணிகள், சஹாபிய பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால ஸலாத்துல் ஃபஜ்ர்ல கலந்து கொள்வாங்க. எப்படி? முத்தலஃபிஆத்தின் பிமுரூத்திஹின்ன, அப்படி அவர்களுடைய புடவையால, அவர்களுடைய அந்த மேலே போடுகின்ற அந்த துணியால அப்படி அவர்களை மூடிக்கொண்டு பொத்தி கொண்டு போய் தொழுது விட்டு வருவார்கள். ثم ينقلبن الى بيوتهن حين يقضين الصلاه لا يعرفهن احد من الغلس. அப்படின்னா என்ன? தொழுகு முடிஞ்ச உடனே திரும்பிட்டு வருவாங்க. அந்த அதாவது வெளிச்சமாகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுனால யாரும் அவர்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இதுல ரெண்டு விஷயம். அதாவது தொழுகைக்கு ஃபஜ்ருக்கு போனாங்க, அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே தொழு வச்சிருக்கிறாங்க. இருட்டு வெளிச்சமாகிறதுக்கு முன்னாடி தொழுதுட்டு வந்துருவாங்க. யாரும் அவர்களை அறிய மாட்டார்கள், காண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க என்பது அர்த்தம். இது நேரடியாக வர ஹதீஸ். அப்ப அவங்க என்ன உடல் அமைப்பு, ஹிஜாபை பேணி உடல் அமைப்பு எல்லா ஹிஜாபுடைய அடிப்படையில் போய் தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில ஆட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருட்டு வெளிச்சமாகிறதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. யாரும் அவர்களை பார்க்க மாட்டார்கள், அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஹை லா யாரிஃபுன அஹதுன் மினல் கலஸ். இது புகாரில 578வது செய்தியாக வருகிறது, முஸ்லிம்ல 645. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. அப்ப இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பள்ளியில போய்த்து அவங்களுக்கு பின்னாடி தொழுதாங்க, அதே நேரம் அவர்களுடைய அந்த ஒழுக்கத்தையும் அவர்கள் பேணிக் கொள்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த அடிப்படையில் சஹாபிய பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுது இருக்கிறார்கள். அப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தொழுதார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழும் பொழுது அந்த பயபக்தி, அந்த பய உணர்வு, அச்சம் எப்படி இருக்கும், ஈமான் எப்படி இருக்கும், தக்வா எப்படி இருக்கும், அது ஃபஜ்ருக்கு போய் தொழுகிற நிலையை பார்க்கிறோம். ஆனால் ஃபத்வா மார்க்க அடிப்படையில் பெண்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது, நேரடியான ஹதீஸ். ஆனா ஜமாத்துடைய கூலி கிடைக்குமா தனியே தொழுதா? வீட்டுல பெண்களோட அடிப்படை நம்ம எப்படி பள்ளியில போய் ஜமாத்தா தொழுதா அந்த நன்மை கிடைக்குமோ அதே நன்மை பெண்கள் வீட்டுல தொழுதால் அந்த நன்மை கிடைக்கும். இல்லை சார், ஹை. ஆனால் பள்ளிக்கு போக அனுமதி கேட்டால் நீங்க மறுக்காதீர்கள். பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, ஆனா போகலாம், போகிறதுக்கு அனுமதி இருக்குது. இல்லை சார், ஹை. அப்ப இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளியில தொழுதிருக்கிறார்கள், அது குறிப்பா ஃபஜ்ர்ல தொழுதிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால தொழுதென்ற சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அப்ப இது என்ன, எத்தனை விஷயம் அவங்களோட சிறப்புடைய விஷயத்துல? நான்காவது. அஞ்சாவது பாருங்க, சில பெண்மணிகளுடைய கேள்வியால் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை திறக்குனான். எவ்வளவு பெரிய சிறப்பு! சஹாபிய பெண்மணிகள், அது பின்னால அது சம்பந்தமாக யாருடைய எந்த பெண்மணிയുടെ விஷயத்துல அப்படின்னு விரிவாக அடுத்தடுத்த தலைப்புகள்ல அவங்களோட சம்பந்தப்பட்டு வரும். ஆனால் பொதுவாக இது ஒரு சிறப்பு. ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, குறிப்பாக இதுல ஞாபகம் சொல்லிட்டு போறேன். நசீபா பின்த் கஅப் அல் அன்சாரியா, உம்மு இமாரா, சிலவங்க நுசைபான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உம்மு உமாரான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிலர் சொன்னாலும் சரியாக வாரது நசீபா தான். நுசைபான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நசீபாண்ட வர பேர் தான் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நசீபா பின்த் கஅப், உம்மு
உமாரான்னு சொல்லுவாங்க, இமாரா. ஹைர், ரெண்டு மாதிரி சொல்றாங்க அறிஞர்கள். ஆனா நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, நசீபா பின்த் கஅப். கூடுதலான ஆதாரங்கள் வருது, நசீபா பின்த் கஅப் உம்மு இமாரா. ஹைர், அப்ப அவங்க தான் வந்து கேட்டாங்க, எல்லாம் இன்னும் ஆண்களை தான் வந்து அல்லாஹ் சொல்றான், பெண்களுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்ட்டு. அல்லாஹ் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அந்த வசனத்தை இறக்குறான். முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள். அப்படி அல்லாஹ் இது சம்பந்தமா நம்ம ஏதோ ஒரு இதில் தலைப்புல விரிவா நான் பேசுன மாதிரி ஞாபகம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தலைப்புல கூட இன்ஷா அல்லாஹ் அவங்க அந்த சஹாபி பெண்மணியை பத்தி பேசும்போது அது வரும். ஹை, அப்ப அல்லாஹ் இறக்கி வச்சான். இது குர்ஆன் வசனம் இறங்கினது. இது ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு. ஒரு பெண்மணி கேட்கிற கேள்விக்கு அல்லாஹ் ரிப்ளை பண்றான். மலிசா ஒரு 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 அறிஞர்கிட்ட நமக்கு ஒரு சலான் சொல்லி பதிலை பெற்றுக்கொண்டாலே மஷாலா நான் எதிர்பார்க்க கூட இல்லை நீங்க பதில் சொல்லிக்கிட்டு, அந்த அளவுக்கு மக்கள் வந்து அப்படி அன்பு கொள்றாங்க. ஈமானுக்கான அன்பு, அல்லாஹ்வுக்காண்டி கொள்ற அன்பு, அதுல தப்பு கிடையாது. அதை கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. விளைஞ்சானே சிலருக்கு அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால அது பொறாமையில சொல்றது. ஒருத்தர் அல்லாஹ்வுக்காண்டி நேசிங்க, கடுமையா நேசிங்க, முஹப்பத் வைங்க, அல்லாஹ்வுக்காண்டி வைங்க, உலக நோக்கத்துக்காக வைக்காதீங்க. அவர் பிரபலியமா இருக்கிறார், ஃபேமஸா இருக்கிறார், அது கூடாது. அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிங்க. நீ கஷ்டத்துல இருந்தாலும் உதவி செய்வேன், நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் என் வாழ்க்கை. எல்லாரையும் நேசிங்க, அன்பு கொள்ளுங்க. அன்பு கொள்றது இபாதா, அல்லாஹ்வுக்காக கொள்ளுங்க. அது அவருடைய உணர்வுகளோடு பேசுங்க, உள்ளத்தோட பேசுங்க, வெளிப்படையா மட்டுமல்ல, நல்லா நேசிக்கணும். அறிஞர்கள் உலமாக்கள் நேசிங்க. அறிஞர்கள் நான் இமாம் ஷாஃபியை நேசிக்கிறோம், அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், இப்னு தைமியா, இப்னு ஹஜர், இப்னு கய்யிம், இப்னு ரஜப், ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அஜ்மஈன், நாள் முழுக்க அவங்களோட பயணிக்கிறோம். அப்ப அந்த அன்பு, யா அல்லாஹ் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அருள் செய்ய அல்லாஹ், அவரால் எத்தனை மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், எத்தனை வழிகேடுகள் அல்லாஹ் தோல் உரித்து காட்டினான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கருள் செய்ய அல்லாஹ், இமாம் ஷாஃபி கருள் செய்ய அல்லாஹ். அதே மாதிரி தான் எங்களுடைய பெண்மணி சஹாபிய பெண்மணி ஆயிஷா நாயகி கருள் செய்ய அல்லாஹ், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்மணி ஆரம்ப காலத்துல தன் உயிரைய தீனுக்காக கொடுத்தார்கள். அந்த விதையில் தான் இன்றைய பெண்கள் முளைத்திருக்கிறார்கள். அப்படி தியாகம் செய்யலண்டா, அவங்க விட்டுட்டு போயிருந்தா இப்ப நமக்கு ஒரு லேசா ஒரு ஹிஜாப் போடுறதுக்கே கஷ்டமாயிருக்குது. லேசா போன் எடுத்து ஒரு குர்ஆனை கேட்கறது கஷ்டமாயிருக்குது. லேசா ஒரு நல்ல விஷயம், ஒரு தர்மம் செய்யறதுக்கு, ஒரு சுஜூத் செய்யறதுக்கு, ஒரு சுன்னத் தொழுகிறதுக்கு, ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கு கஷ்டமாயிருக்குது. அப்ப அந்த பெண்மணிகள் என்ற உயிரே இஸ்லாத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்ப இப்ப அவங்களோட உணர்வுகள், அவங்களோட தியாகங்களை புரிந்து கொள்வது, அவங்களுக்காக துவா கேட்கிற மனசு வரணும். ஒருவரை பத்தி பேசி பேசி அவரை படிச்சிருக்கும் பொழுது இடையில துவா வரும். என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொல்லப்படுவேன் ரசூலா சொல்லிட்டாங்க, உங்களை ஒருத்தன் கொல்லுவான் அப்படின்னு ரசூலா வெளிப்படையா சொன்னாங்க. அப்படி இருந்தும் தன் ஆட்சி காலத்துல தனக்கென்று பாதுகாவலர் எடுத்துக்கொண்டாங்களா? போற வர வழியில எல்லாம் 4 பேர் இங்கால வரால் இங்கால வரால் இருந்தாங்களா? இல்ல, தனியே போவாங்க, தனியே வருவாங்க, தொழுகையில குத்தப்படுறாங்க. ஆனா ரசூலோட வார்த்தை 100க்கு 100 நம்புனாங்க. கொல்லப்படுவேன் தெரியும், நம்புனாங்க. ஆனா பாதுகாவலர் எடுத்துக்கொள்ளல. ஏன்னா அல்லாஹ் பாதுகாவலர், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அதுதான் நம்பிக்கை, அதுதான் கொள்கை, இதுதான் ஈமான். அப்ப நம்ம ரசூலோட வார்த்தையில் நம்பிக்கை இல்லாம இல்ல. பாதுகாப்பு இந்த மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? மனிதர்கள் என்ன பாதுகாப்பு தர முடியும்? அல்லாஹ். அப்படித்தான் வாழ்ந்தாங்க, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். ரைட். அதே மாதிரி தான் இந்த சஹாபிய பெண்மணிகள் ரசூலாட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் சில வசனங்களை இறக்கினான். இதுவும் சில விஷயங்கள், இது சில விடயங்களை சொல்லப்படுது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் நேரடியாக கேள்வி கேட்டாங்க. அதுக்கு உதாரணமாக யா மஅஷரன் நிசா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன, நீங்க சதகா செய்யுங்க. இது வந்து ஏவல் வினையில வரையில, நீங்க சதகா செய்யுங்க. தஸத்தக், நீங்க சதகா செய்யுங்க. வஅக்திர்ன மினல் இஸ்திக்ஃபார், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதிகமா என்ன செய்யுங்க? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்றாங்க, நீங்க அதிகமாக, ஏவல் தான் இது, அதிகமாக என்ன செய்யுங்க? சதகா செய்யுங்க. அதே மாதிரி அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? பெண்களுக்கு சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், உங்களை அதிகமான பெண்களை நான் நரகத்துல பார்க்கிறேன், பெண்கள் அதிகமானவர்களை நரகத்துல பார்க்கிறேன். இதை சொல்லி சொல்லித்தான் பொம்பளையில பயங்காட்டுறது என்ன, மௌலிமார் மாப்பிள்ளமார். நான்டா இது பெரும்பாலும், ஏன்னா இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு புரிதல் இருக்குது. எடுத்த உடனே எனக்கு தெரியும் இந்த ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகாது, பெண்கள் அதிகமான நரகத்துல இருப்பாங்க, நம்ம எல்லாம் அபூபக்கர் உமர் மாதிரி நினைச்சிட்டு பேசுவோம். இது ரசூலுல்லாஹ் ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்கள் அந்த நேரத்துல ஈமான்ல பக்குவமாயிருந்த பெண்களோடு, அந்த ஈமான்ல உறுதியாயிருந்த அந்த சஹாபிய பெண்களுக்கு இதை சொல்றாங்கண்டா நம்மட நிலையை யோசிச்சு பார்க்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணால இருந்தாலும் சரி, விளைச்சானே
வேற ஹதீஸ்ல எவ்வளவு எவ்வளவு பாவங்கள் குறித்து எச்சரிக்கை வந்திருக்குது. பாவங்கள் குறித்து எச்சரிக்கை வந்திருக்குது. இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, ஏன்னா அதிகமான நரகவாசிகள்ல அதிகமாக நான் பெண்களைத்தான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 விஷயத்தை சொன்னாங்க, சதகா செய்யுங்க, அதிகமா இஸ்திக்பார் செய்யுங்க. அப்ப ஏன்டா நான் இந்த மாதிரி நல்லமல்கள் செய்யறது ஆர்வம் மூட்டி போட்டு நீங்க அதிகமானவங்க நரகத்தில் இருக்கிறது பெண்கள், அதாவது உங்கள் பெண்கள் தான் வந்து அதிகமா நரகத்தில் இருக்கிறத பார்க்கிறேன்னு சொன்ன பொழுது ஃபகாலத் இம்ராஅத்து மின்ஹுன்ன, அங்க இருந்த ஒரு பெண்மணி, அதாவது நல்ல புத்தி கூர்மை உள்ள ஒரு பெண்மணி, அப்படிதான் வருது ஹதீஸ்ல, புத்தி கூர்மை உள்ள ஒரு பெண்மணி கேட்டாங்க, வமாலனா யா ரசூலல்லாஹ் அக்ஸர் அஹ்லின்னார், அது எப்படி நாங்க அதிகமா நரகத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது நீங்க சொல்றீங்க நாங்க அதிகமா நரகத்துல இருக்கிறோம், அது எப்படி யா ரசூலல்லாஹ், நாங்க எப்படி அதிகமா நரகத்துல இருப்போம், அது என்னத்துக்கு திடீர்னு நீங்க எப்படி சொல்றீங்களே அலிஜா ஹை. அப்ப கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏனென்றால் துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர், நீங்க அதிகமா லான செய்றீங்க, அதிகமா லான செய்றீங்க, பதுவா செய்றீங்க, திட்டுறீங்க, சாபமிடுறீங்க ஒன்று. ரெண்டாவது கணவனை புறக்கணிக்கிறீங்க. இப்ப ஆண்களுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் பெண்களையும் குறிக்கும், பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஆண்களையும் ஹதீஸ் குறிக்கும். இது நம்ம மூலமா எப்படின்னா இது பெண்களுக்கு என்று ஆக்கிட்டாங்க. நரகவாதிகளுடைய அதிகமானவருடைய பண்பு ஆண்களை பெண்கள் லான செஞ்சாலும், அதாவது பெண்கள் வந்து ஆண்களை புறக்கணிச்சாலும் இந்த குற்றத்துக்கு ஆளாவாங்க. அதே நேரம் மனைவி வந்து நல்லா சமைச்சு தருவா, நல்லா எல்லா வேலையும் செஞ்சு தருவா, அவ மாடு மாதிரி காலையிலேருந்து ராவு வரைக்கும் உழைச்சி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டயர்டாகி 2-3 மணி நேரம் தூங்குவா. அதுக்குள்ள இடையில மார்க்க விளக்கங்கள், படிப்புகள், கல்வி எல்லாம் தெரியும், குர்ஆன் ஓதுவா. நம்ம குர்ஆன் ஓதவும் தெரியாது, காலையில போய் ஆஃபீஸ்ல ஏசிக்குள்ள உட்காந்துட்டு அல்லது ஏதோ வேலை செஞ்சுட்டு வரும். இல்லை, நான் தப்பா சொல்ல வரல, ஆனா எல்லாம் நினைக்கிற இந்த ஹதீஸ் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தாண்டு. இப்ப நீ என்னடி நீ செஞ்சதுதான்னு கேட்டாலே நீங்களும் இந்த லிஸ்டுக்குள்ள வருவீங்க, நானும் வருவேன். அப்ப பெண்களை புறக்கணித்தால் ஆண்களும் வருவீங்க. அதே மாதிரி தான் பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு லான செய்யறவங்க அவங்களும் இதுல வருவாங்க. அப்ப இந்த வார்த்தையில ஒரு பெண் என்ற வார்த்தை வந்து விட்டதுனால, பெண் பாலாக வந்து விட்டதுனால பெண்களுக்கு மட்டும் குறிக்கும் நினைச்சிடவானாம், ஆண்களுக்கும் குறிக்கும். நீங்க உங்களோட மனைவியை நன்றி கெட்டதனமா நடந்தா நீங்க அதிகமா நரகத்தில் இருப்பீங்க. நன்றி உணர்வு இல்லாம அதிகமா லான செஞ்சா, ஏனால் பொதுவா ஹதீஸ் வருதானே, லைஸல் முஃமினு பித்தஆனி வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி, முஃமின் தான் குத்தி காட்டுறவனா இருக்க மாட்டான். அப்ப இது பெண்ணுக்கு வராதா? லைஸல் முஃமினு பித்தஆன், குத்தி காட்டுறது, உங்களோட குடும்பம், உங்களோட வாப்பா எப்படி ஆள் தெரியுமா, உங்களோட அம்மா எப்படி தெரியுமா, உங்களோட குடும்பம் எப்படி தெரியுமா, இப்படி குத்தி காட்டுறது, லான செய்யுது, ஆசமா போ, அழிஞ்சு போ அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். லானத்துன்னா இப்படி இந்த மாதிரி வாசகங்கள் வரவே கூடாது வாயில, விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன். இந்த மௌதுவான் ஹதீஸை சொல்லி போட்டு இது மௌதுன்னு சொல்ற மாதிரி விளங்குச்சா? வலல் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சொல்லி போட்டு, வலல்ல ஆண் லான செய்யக்கூடாது, வலல் ஃபாஹிஷ் தேவையில்லாத அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, ஆண்களும் தான் பெண்களும் தான். அப்ப எனவே இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது, நாங்க ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை புறக்கணிக்க கூடாது, நிராகரிக்க கூடாது, அவமதிக்க கூடாது, அவமரியாதையா நடத்தக்கூடாது, அதிகமா லான செய்யக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஏன் இதை சொன்னோமோ, இதுல இருந்து இந்த படிப்பினையும் எடுத்துக்கிட்டோம், சும்மா சொல்லிட்டு போறது, இதுல படிப்பினையும் எடுத்துக்கிட்டோம். ஏன் இந்த செய்தி சொல்லப்பட்டதுண்டா, சஹாபிய பெண்கள் ரசூல்லாட்ட கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நீங்க எங்களை நரகவாசின்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதிலும் சொல்றாங்க, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. அப்ப பெண்கள் இதை நம்ம என்ன செய்யணும், எங்கிட்ட இந்த குணம் இருந்தா திருத்திக் கொள்ளணும், ஆண்கள் எங்கிட்ட இந்த குணம் இருந்தா நாங்க திருத்திக் கொள்ளணும். விளைஞ்சன இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம், அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, மேல சொன்னது புகாரி முஸ்லிம் வருது. ரெண்டாவது அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஃபஅத் இம்ராஅத்துன் ஸபிய்யன் லஹா இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹஜ்ஜத்திஹி, ஒரு பெண்மணி தன்னுடைய ஒரு சிறு பிள்ளையை உயர்த்தினாங்க, சிறு பிள்ளையை உயர்த்தினாங்க, உயர்த்தி ஃபகாலத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலிஹாதா ஹஜ், இந்த புள்ளைக்கு ஹஜ் இருக்கிறதா, ஹஜ் செஞ்சா நன்மை கிடைக்குமா, ஹஜ் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. யாரு? ஒரு பெண்மணி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க தீர்ப்பு கேட்குறாங்க பெண்கள், விளைஞ்சா மார்க்க ஃபத்வா கேட்குறாங்க. அப்படி கேட்டு நேரடியா ஆன்சரை பெற்றுக்கொண்டவர்கள் சஹாபிய பெண்மணிகள். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் லிஹாதா ஹஜ், கால நஅம் வலகி அஜ்ர், ஆம், அந்த பிள்ளைக்கு நஃபிலான அந்த ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும், மேல உபரியான நன்மை கிடைக்கும். ஆனா அந்த பிள்ளைய ஒழுங்கா ஹஜ் செய்ய வைக்கிறதுனால உங்களுக்கு பரிபூர்ணமான கூலி கிடைக்கும்.
இதான் ஹதீஸ் அர்த்தம். அப்ப இதுல என்ன புரியுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த புள்ளைக்கு ஹஜ் இருக்குதா கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. இது யாருக்கெல்லாம் ஆன்சர் ஆகுது? கியாமத்து நாள் வரை வரக்கூடியவங்களுக்கு ஆன்சர் ஆகுது. அப்ப இந்த கேள்வியை கேட்ட அந்த பெண்மணி, சஹாபிய பெண்மணிக்கு அது நன்மை போகுமா போவாதா? மந்தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி, நலவை அறிவித்துக் கொடுப்பவருக்கு செய்பவரை போன்ற நன்மை கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி அப்ப எனவே இந்த சஹாபிய பெண்மணி இந்த மாதிரி இது மாதிரி நிறைய இப்படி, அதாவது சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்ட கேள்விகள் ஒரு பட்டியல் போடலாம். நிறைய கேட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மார்க்க கேள்விகள் கேட்டு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? புரிதலை பெற்றிருக்கிறார்கள், அறிவை பெற்றிருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, சஹாபிய பெண்மணிகளை அல்லாஹ் விழித்து பேசுகிறான். ஆண்கள் பெண்கள் ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் எப்படி பேசுறான்னு சொன்னால், இந்த அதாவது சிறந்த சமூகம் என்ற அடைச்சொல் மொழி அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வார்த்தை பிரயோகத்தை கொண்டு சொல்றான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வெளியேற்றப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். அதுல முதலாவது ஜெனரேஷன், அந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட முதலாவது சந்ததி சஹாபிய ஆண்களும் பெண்களும். குந்துமண்டா அது அபூபக்கரையும் குறிக்கும், ஹதீஜாவையும் குறிக்கும், உமரையும் குறிக்கும், ஆயிஷாவையும் குறிக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இப்ப பெண்கள் சொன்னா ரலியல்லாஹு அன்ஹா அன்ஹுமா அன்ஹுன்னு வரும். ஆண்கள் அன்ஹு அன்ஹுமா அன்ஹும்னு வரும் அதிகமா. இப்ப அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுஜ்மஈன் ரலியல்லாஹு அன்ஹும்னு வரும். இப்ப ஆண்களும் பெண்களும் கலந்து சொன்னா ஆண்பாலே சொல்லிடலாம், ரலியல்லாஹு அன்ஹும்னு சொல்லிடலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இப்ப ஆயிஷாண்டா எப்படி சொல்லணும்? ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா வ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா. அதாவது ஒருமை இருமை, இருமை ரெண்டுக்கும் ஒண்ணுதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். அன்ஹு அன்ஹுமா அன்ஹும். அன்ஹும் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும். ஏன்னா சஹாபாக்கள்ங்கிறதுனால அப்படி சொல்றோம். ஏன்னா குர்ஆன் அவங்கள சொல்லுது அப்படி, அதனால நம்மளும் துவா செய்யறோம் குர்ஆனை கட்டுப்பட்டு. விளைஞ்சானே அதுக்கு நாதரமிக அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான், அதுக்கு அப்புறம் நாம ஏன் யோசிக்கணும்? விளைஞ்சா அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இப்ப ஆயிஷா ஹஃப்ஸா சுமையா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. விளைஞ்சா ரைட். இப்ப பாருங்க, அல்லாஹ் இதை சொல்றான். சூரா ஆல் இம்ரான் 110 வசனம், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்க தான் சிறந்த சமூகம். 3 பணிகள் அல்லாஹ் சொல்றான், 3 தன்மைகளை சொல்றான். தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவணும். ரெண்டாவது என்ன? வதன்ஹவுன அனில் முன்கர். இந்த வசனத்தை சொல்லிக்குவாங்க சில சமூகம், ஆனா தீமையை தடுக்க மாட்டாங்க. அதுன்னா இதுக்குள்ள வரையலாது. தீமையை தடுக்கணும். நன்மை ஏவுறது எல்லாருக்கும் முடியும், தீமையை தடுக்கணும். பிதாத்தை கண்ண தடுங்க, ஷிர்க கண்ண தடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க தொழுதா மட்டும் போதும். அப்படி செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ளே அப்படிதான், தொழு நோம்பு ஆனா பாட்டு கேட்டுக்கு அப்படி இல்லை. பாட்டு கேட்டா தப்பு, ஹராம். இசை கேட்டா ஹராம், அதையும் செய்யணும். தஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவணும். இந்த வசனத்துக்குள்ள வரதா இருந்தா, ஹதீஜா ரலியல்லாஹு பின்பற்றதாக இருந்தா, அவங்களோட வழிமுறையை நாம கொண்டு வரதாக இருந்தா நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். மூன்றாவது என்ன? வதுமினுன பில்லாஹ், தஅமுருன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுமினுன பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த வசனத்துக்குள்ளே இவர்கள் வருகிறார்கள். அதே மாதிரி அடுத்ததாக வகாலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது இல்மு தேடலில் வெட்கப்படக்கூடாது. அதுக்குன்னு திறந்து போட்டு போற வெட்கம், அந்த வெட்கம் அல்ல இது. விளைஞ்சா கேள்வி கேட்கிறது, மார்க்க விஷயங்களை படிக்கிறது, இதுல வெட்கப்படக்கூடாது. வகாலத் ஆயிஷா, இது கேட்ட என்ன நினைப்பாங்க, அல்லது இதை கேட்ட நமக்கு இது கூட தெரியாது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அப்ப அந்த மாதிரி வெட்கப்படக்கூடாது. நிறைய பேர் அப்படி வெட்கப்படுவாங்க. அதுக்காக வேண்டி சும்மா கேள்வி கேட்டிருக்கவும் கூடாது, ரெண்டும் கூடாது. வகாலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நிஅமன் நிஸா நிஸாஉல் அன்சார் லம் யகுன் யம்னஹுன்ன அல் ஹயாஉ அன் யஸ்அல்ன அனித் தீனி வ அன் யதஃபக்கஹ்ன ஃபீஹி. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெண்களில் சிறந்த பெண்கள், எப்படி அழகான வார்த்தை, நிஅமன் நிஸா நிஸாஉல் அன்சார், பெண்களில் சிறந்த பெண்கள் அன்சாரிய பெண்மணிகள், அன்சார்களுடைய பெண்மணிகள். அன்சார்கள் மதீனாவாசிகள் முஹாஜிர்களா வந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்களே, அந்த பெண்மணிகள் அன்சாரி தோழர்களுடைய மனைவிமார்கள், அன்சாரிய பெண்மணிகள் தான் சிறந்தவர்கள். அவர்கள் மார்க்கத்தை கேட்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த வெட்கம் அவர்களை தடுக்காது. மார்க்கத்தை கேட்டு படிக்கிறத அவங்கள வெட்கம் அந்த வெட்கம் அவர்களை மார்க்கத்தை படிக்கிறதை விட்டும் தடுக்காது. மார்க்கத்துல ஃபிக்ஹ் அடைஞ்சு கொள்ளணும், தெளிவு அடைஞ்சு கொள்வதற்கு வெட்கம் அவர்களை தடை செய்யாது. மார்க்க விஷயத்துல தைரியமாக கேட்பாங்க, படிப்பாங்க, அதனால் சிறந்தவர்கள். ஆயிஷா நாயகி இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, மார்க்கத்தை படிக்கணும், வெட்கப்படாம படிக்கணும். இது ஒரு 2 விஷயம். அதுல இருந்து அவங்க விளங்குற ஒரு விளக்கம் என்னடா, மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள் பெண்களில் சிறந்த பெண்கள். விளங்குதா?
அப்ப மார்க்கத்தை படிக்கணும். இப்ப நம்ம பெண்மணிகள் என்னன்னா உம்மா அப்பா சொல்லி தந்த அதே தொழுகை சாவி புத்தகமும் அதே மன்சில் கிதாபும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால உள்ள அதே மௌலூது புத்தகமும் அது இல்ல மார்க்கம், இதுதான் மார்க்கம் குர்ஆன் சொன்னாண்டா இதெல்லாம் எங்க அம்மா அப்பா விட்டுட்டு போனது. இது தவிர அதாவது சொத்துக்கள் எப்படி அனந்தரமா விட்டுட்டு போறாங்களா, வீடு காணி பூமி, இதே மாதிரி தான் இந்த மார்க்கத்தையும் விட்டுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் பின்பற்றாங்க. அப்ப நம்ம என்ன மார்க்கத்தை படிக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, படிக்கணும். படிச்சா தான் நீ சிறந்த பெண்மணி. அப்படி இல்லாம வீட்டுக்குள்ளே நம்ம வந்து தெளிவா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் இப்போது நீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு இருந்தா சிறந்த பெண்மணின்னு நான் சொல்லல. சிறந்த பெண்மணி ஆக முடியாது. மார்க்கம் படிக்காட்டி சிறந்த பெண்மணி ஆக முடியாது. அது யார் சொன்னது? உலகத்துல மிகப்பெரிய பெண்களின் மிகப்பெரிய முஹத்திஸா ஃபகீஹா முஃப்தியா என்ன பட்டவர்கள் எல்லாத்தையும் பெற்ற ஆயிஷா நாயுடைய ஃபத்வா. அப்ப பெண்கள் சிறந்த பெண்கள் அன்சாரிய பெண்மணிகள். அப்ப அவங்கள்ட்ட இருந்த பிரதான தன்மை இல்ம தேடினாங்க. யாரிடமெல்லாம் இல்மு தேடுகிற பண்பு இருக்குமோ, பழக்கம் இருக்குமோ, வழக்கம் இருக்குமோ அவர்கள் சிறந்த பெண்கள். அதே நேரம் இல்ம கொண்டு இன்னும் ஒரு கருத்து அதுக்கு உள்ள வந்துடும், அமல் இருக்கணும். சும்மா இல்மு மட்டும் இருந்து போதாது. நல்ல அறிவு இருக்குது, வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னும் கூடாது. அதே மாதிரி அடுத்ததாக அவங்கள்ட்ட உள்ள மிக முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னால், அவர்கள் இந்த தன்மையுள்ள இந்த புகழாரத்துக்கு உட்பட்ட கணவனை பெற்றுக்கொண்டவர்கள். அதே நேரம் அந்த சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்டவர்கள். அவர்கள் யார்? அல்லாஹ் எப்படி சொல்றான்? சூரா அல்-ஃபத்ஹ் 29, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா அல் குஃபார் வல்லதீன மஅஹு அஷித்தா வலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வரிضவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு வரான். இதுல பாருங்க, இது அல்லாஹ் சஹாபாக்களுடைய இஹ்லாஸுக்கு கொடுத்த தீர்ப்பு. ஒரு மனுஷன் அமல் செய்யறான்னு சொர்க்கவாதின்னு சொல்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காகத்தான் அமல் செஞ்சாங்கன்னு ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற நீனும் நானும் சொல்றதுக்கு நாங்க யாரு? அல்லாஹ் சொல்ற என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருப்பவர்கள் அஷித்தாஉ அலல் குஃபாரி, குஃபார்களோடு கடுமையாக இருப்பார்கள். குஃபார்களோட கடுமையாக இருப்பாண்டா போற குஃபார்கள் எடுத்து சண்டை பிடிக்கணும்னு அர்த்தம் இல்லை. குஃபார்கள் ரெண்டு வகை. ஒன்று நம்மளோட போரிடுற சண்டை பிடிக்கிறவங்க, அடுத்து பொதுவானவங்க. பொதுவானவங்களாக இருந்து அன்பா நடக்கணும், நல்லா வசனத்தை விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா ரசூல்லா இதை சொன்ன ரசூல்லா தான் வீட்டுக்குள்ள பணிவிடை செய்யறதுக்கு ஒரு யூத சிறுவனை வச்சுட்டு இருந்தாங்க. அபூ தாலிப் காஃபிரா தானே இருந்தாரு, அவரும் காஃபிர் தானே. சண்டை பிடிச்சாங்களா? இல்லை. ரெண்டா பிரிச்சிடணும். அலைஞ்சா பொதுவான வசனங்கள் அது வரும் பொழுது அதை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். யுத்த காலத்துல இறங்கின வசனத்தை வந்து பொதுவான இடத்துல கட்டடத்துல கொள்ளுங்கட்டு எடுத்துடக்கூடாது. நவுதுபில்லா. குர்ஆனை புரியணும் தெளிவா. அப்ப எனவே காஃபிர்களோடு கடினமாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்குள்ளே அந்யோன்யமாக அன்பாக கருணையாக பாசமாக இருப்பார்கள். அபூபக்கர் உமரை நேசித்தார், உமர் உஸ்மானை நேசித்தார், உமர் அலியை நேசித்தார், அலி உஸ்மானை நேசித்தார் ரலியல்லாஹு அஜ்மஈன். பின்னால வந்தவங்க அவர் சரியா இவர் சரியான சண்டை பிடிக்கிறாங்க. அவங்க அவங்களுக்குள்ள நேசிச்சாங்க, அன்பா இருந்தாங்க, தன்னுடைய இஜ்திஹாத் அடிப்படையில் கருத்து முரண்பட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் தவறு செஞ்சிருந்தாலும் ஒரு கூலியை கொடுப்பான். அது அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை கொடுப்பான். அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிச்சுட்டான். குர்ஆன்ல எல்லாம் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நாங்க சரிபுல பாக்குறதுக்கு, தீர்ப்பு சொல்றதுக்கு, அவர் சரி இவர் சொல்லி சொல்றதுக்கு நாங்க யாரு? தேவையில்லாத டாபிக். அல்லாஹ் அங்க சொல்றான். அவர்கள் யார்? தங்களுக்கு மத்தியில் அன்பாக இருந்தவர்கள். அல்லாஹ் சொல்லிக்க போறவங்க அலிக்கும் உமருக்கும் சண்டை, உஸ்மானுக்கு அலிக்கு சண்டை சொல்றதுக்கு நீ யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களுக்கு மத்தியில் அந்த அந்த ருஹமாஉ பைனஹும், அதுக்குள்ள அலி உஸ்மான் வரமாட்டாங்களா ரலியல்லாஹு அஜ்மஈன்? அலி முஆவியா வரமாட்டாங்களா? வருவாங்க. அப்ப குர்ஆனை ஏற்றுக்கொள், குர்ஆன் சொல்லின போதனை எடுத்துக்கொள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்குள்ளே. அல்லாஹ் சொல்ல அவங்க ஏதோ வெளிப்படையாக அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, அம்ர் இப்னு ஆஸ் இப்படி இருந்தாங்க ரலியல்லாஹு அஜ்மஈன், அவங்க எப்படி இருந்தாங்கிறதுக்கு அல்லாஹ் தான் சொல்றான். அவங்கள படைச்ச உள்ளத்தை அறிஞ்ச யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர் வலகத் ஹலக்னல் இன்சான வனஅலமு மா துவஸ்விசு பினஃப்ஸு வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிற உள்ளங்களினுடைய ஊசலாட்டத்தை அறிகின்ற ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதுக்கு பிறகு நம்ம சொல்றது நம்ம யாரு? யாரோ வழிகட்ட சிந்தனையில் உள்ளவங்க சும்மா கண்டகனமாக எழுதி விட்டதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இதுதான் மார்க்கம் இதுதான் சொல்றது. இன்றைக்கு வரலாறுல முக்கியமான விஷயம் என்னடா, மூல நூட்கள்ல இருந்து பார்க்கறதை விட வழிகட்டவர்கள் இடையில செருகிய வரலாற்று நூல்களை பார்த்துட்டு நிறைய இல்லா மாஷா அல்லாஹ் நிறைய மூலைமார்கள், குர்ஆன் சுன்னா பேசுகிற மூலைமார்கள் கூட வரலாறுகள் விஷயத்துல பிளவுறாங்க. ஏன் காரணம்டா, ஆதாரம் இல்லாத விஷயங்கள்
ஒரு நல்ல நுண்ணறிவோட பார்த்து இந்த வரலாறு இது இவர் தான் எழுதியிருப்பார் என்பதை பல அறிஞர்கள் சுட்டி காட்டும் பொழுது கூட இது மூல நூல்ல வந்து எனவே சொல்றோம்னு சொல்றாங்க நிறைய விஷயங்கள். அப்ப எனவே அதனாலதான் சில இடங்கள்ல வழிதவறி போறதை நம்ம பார்க்கிறோம் இந்த சஹாபாக்கள் விஷயத்துல. அப்ப இந்த வசனத்துல ரஹமா உபைனஹும் அவங்களுக்கு மத்தியில் அன்பாக இருப்பார்கள், நீங்க அவர்களை ருக்கூயிலும் சுஜூதிலும் பார்ப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ், ருக்கூல சுஜூதில பார்ப்பீங்க. அல்லாஹ் சான்றிதழ் கொடுக்கிறான். சும்மா ருக்கு சுஜூத் செஞ்ச போலியாக இக்லாஸ் இல்லா மோசூதியா செய்தவர்கள் அல்ல. யப்தகூன ஃபத்லன் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய கண்ணியம் சிறப்பையும் ஆதரவு வைத்து அவர்கள் தொழுதார்கள், ருக்கூல சுஜூதில இருந்தார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? சுப்ஹானல்லாஹ். இக்லாஸ் சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகத்துல சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். சுஜூத் செஞ்சவருடைய அடையாளம் அவருடைய முகத்தில் அடையாளமாக தெரியும். சுஜூதுடைய அஸர் நீங்க அவங்களோட முகத்துல காண்பீர்கள். ஒரு பொலிவு தெரியும். சுஜூதுடைய ஒரு அடையாளம் அவர்களோட முகத்துல தெரியும். அவ்வளவு அழகானவர்களாக சுஜூதினால் பிரகாசம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லி போடு தாலிக மஸலும் ஃபித் தௌராத் வ மஸலும் தாலிக மஸலும் ஃபித் தௌராத் வ மஸலும் ஃபில் இன்ஜீல், அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு வரான். அல்லாஹ் சொல்லி போடு கடைசியா சொல்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி மின்ஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அல்லாஹ் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்தவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், மகத்தான கூலியை கொடுக்கிறான்டா. ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களில் முதன்மையானவர்கள் யார்? சஹாபாக்களோட நாங்க பெரியாக்களா? இந்த வாதாக்குரியவங்க யார்? சஹாபாக்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தா அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபத்லன் மினல்லாஹி வ ரிضவானான்னு சொல்லி போட்டு அல்லாஹ் இதை சொல்றான்டா. அர்த்தம் என்ன? அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான், உயர்ந்த கூலி சொர்க்கவாதியா அல்லாஹ் ஆக்கிட்டான். இதுக்கு போற நம்ம பேசுறது நம்ம யாரு? அப்ப எனவே இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்களான சஹாபாக்களுடைய மனைவிகள் சஹாபிய பெண்மணிகள், அவர்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். தங்களுக்கு மத்தியில் அன்பா இருக்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகள், தங்களை ருக்கூயிலும் சுஜூதிலும் காலங்களை கழித்த சஹாபிய பெண்மணிகள், உயிரையே இந்த மார்க்கத்துக்காக விட்ட சஹாபிய பெண்மணிகள். அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்கின்றான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் வ அஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. அல்லாஹ் இவர்களை பொருந்திக் கொண்டான், முஃமின்களை. இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, இந்த முஃமின்களை பொருந்திக் கொண்டான் அல்லாஹ். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். கத் அஃப்லஹல் முஃமினூன், அந்த முஃமின்கள் அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான். மரத்துக்கு கீழே பைய செய்தவர்கள் யார் அவங்க? இந்த பையத்துக்கு என்ன சொல்லுவாங்க? மாஷா அல்லாஹ், பையத்துர் ரிதுவான். இதுல பெண்கள் கலந்து கொண்டாங்களா? கலந்து கொண்டாங்க. குறிப்பா நசீபா பின்த் கஅப் அல் அன்சாரியா அவங்க கலந்து கொண்டாங்க. இது மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்துக்குள்ள அவங்க வருவாங்களா இல்லையா? வருவாங்க. அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்ட பிறகு நாம் தீர்ப்பு சொல்றது நாம் யார்? நேரடியான வசனம். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், ஸகீனத்தை அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கினான். வ அஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, சமீபமான வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அல் ஃபத்ஹ் சூரா 18 அல்லாஹ் தஆலா சொல்றான். قال ابن كثير رحمه الله في تفسير القرآن العظيم 4 ஜுஸ் 243 தஃப்சீர் இப்னு கதீர்ல சொல்லும்போது சொல்றாங்க, ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் அறிந்தான் என்று சொல்றான் தானே. ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், உள்ளத்தில் இருந்த எதை அல்லாஹ் அறிந்தான்? மினஸ் ஸித்கி வல் வஃபாஇ வஸ் ஸம்இ வத் தாஅ. சுப்ஹானல்லாஹ். உண்மையாக இருக்கிறது, போலியா நடிக்கிறது இல்லை. நம்மளை நேசிக்கிறேன் போலியா நடிக்கிறது இல்லை. உண்மையாக அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தான். உண்மையான நட்பு, உண்மையான அன்பு, உண்மையாக கொடை, உண்மையாக அர்ப்பணிப்பு, உண்மையா நிறைவேற்ற அந்த தன்மை, கேட்கிறது, கட்டுப்படுறது, இதெல்லாம் அவருடைய உள்ளத்துல இஹ்லாஸோட உள தூய்மையோட ஊறி போயிருந்தது, ஒட்டி போயிருந்தது. அப்படி அவர்களோடு பின்னி பிணைந்திருந்ததை அல்லாஹ் அறிந்தான். சக்கீனத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று இந்த விளக்கம், இந்த வசனத்துக்கு விளக்கமாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எனவே இவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், இவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொன்னால் இந்த பகுதிக்குள்ள சஹாபிய பெண்மணிகள் வருவாங்களா இல்லையா? வருவார்கள். அப்ப எனவே இந்த இன்னும் இப்படியே போகும், சிறப்பு இன்னும் வருது, இன்னும் ஹதீஸில் நிறைய இருக்குது விளைஞ்சன. இது நான் குர்ஆனுடைய வசனங்கள் சில பாயிண்ட்கள் தான் சொன்னேன். ஹதீஸில் இப்படி வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புகள்ல சஹாபிய பெண்மணிகள் அவங்களுடைய அடுத்த படிப்பினை தரக்கூடிய வரலாறுகளை இன்ஷா நம்ம படிப்போம். இப்ப இந்த வகுப்புல சஹாபிய பெண்மணிகளுடைய சிறப்புகள், அல்லாஹ் எப்படி அவர்களை அடையாளப்படுத்துகிறான், அவர்களுடைய சிறப்பம்சங்கள், அவர்களுடைய தியாக உணர்வு, மார்க்க பற்றி என்ற பொதுவான ஒரு புரிதலையும் அறிவையும் நாம் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புல
சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபிய பெண்மணிகள் யார் யார் நேரடியான ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா தனித்தனியாக ஒரு சம்பவங்களை வச்சு இன்ஷா அல்லாஹ் படிப்பினையே இன்ஷா அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்வோம். இது நமக்கு பலன் உள்ளதாக இருக்கணும், அதே மாதிரி நம்முடைய குடும்பத்துக்கும் பலன் உள்ளதாக இருக்கணும். இதை கேட்கிற நாங்க எங்களோட குடும்பத்துக்கு இதை சொல்லி கொடுக்கணும், படிச்சு கொடுக்கணும். பெண் சகோதரிகள் நீங்க உங்களோட குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்களோட பிள்ளைகளை இந்த சஹாபிய பெண்மணிகளை போல வளர்க்க நாங்க முயற்சி செய்யணும். ஆண்களும் அப்படிதான், நம்மளோட பிள்ளைகள் மனைவிகளுக்கு இதை சொல்லி கொடுத்து இந்த அடிப்படையில் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா சஹாபிய பெண்மணிகளை எப்படி அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ, சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்டானோ, அது போன்று நம்ம எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.